பயமா எனக்கா? நாங்கெல்லாம் சுனாமிலேயே சும்மிங்க போடுறவங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா டி நகரோட முக்கியமான புள்ளி இடத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். மக்களே, இப்போ நம்ம டி நகர் கிட்ட போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடு பாருங்க, கிட்டத்தட்ட அவ்வளோ தண்ணி இருக்கு. இருக்க ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் கொஞ்சம் வண்டி போகும். போச்சா போன தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா போத்தீஸ் தான். போத்தீஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இது ஒரு முக்கியமான ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிறைய தண்ணி, இங்கே பாருங்கள், முட்டை அளவுக்கு தண்ணி தேங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொருத்தருமே வண்டியில் வரவங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தெரியாதனமாக வந்துட்டு இப்போ மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தண்ணி எங்கேயா நின்றுச்சுன்னா அங்கேயே நீங்கள் நின்றுங்க. ஸோ கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு நீங்கள் முழிக்க வேணாம். இங்கே வரக்கூடிய பிரதர்த்தை கேட்கலாம். பிரதர், எங்கேருந்து வரீங்க? நான் வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து வரேன். வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து மேட்லி சப் வேண்டாம், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, தண்ணி எந்த பக்கம் போனாலும் தண்ணி. சரி, தண்ணி வடியவே இல்லை, எல்லா பக்கமும் தண்ணி சுற்றிட்டு இருக்கு. பார்த்து போங்க. ஸோ அடுத்த ஒரு பிரதர் வராங்க, சுகி ஓட்டுற பிரதர் எங்கேருந்து வரீங்க? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. பாவம், அவருக்கு டைம் ஆகிட்டு சொல்லி கிளம்புறாப்புல. ஸோ அடுத்து அப்படியே அங்கே பாருங்கள், அப்படியே நம்ம உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்க, ஒரு கார் வருது பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு கார் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படியே உள்ளே வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, பேஷன் ப்ரோ பாருங்க, ஜம்முன்னு போகுது. ஸ்டைலிஷ் நியூ ஹீரோ பேஷன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போகக்கூடிய இடம் கிட்டத்தட்ட அப்படியே இந்த போத்தீஸை பார்க்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ தண்ணின்னு பாருங்கள். நான் கேட்குறேன். ஸோ இங்கே 2 அக்கா வராங்க. அக்கா பேசலாமா? சும்மா 2 வார்த்தை பேசுங்க. எங்கேருந்து வரீங்க? நடந்து போகிறதுக்கே டைம் இல்லை. எங்கேருந்து வரீங்க? வேறு வழியாக போயிடலாம்ல, ஏன் இப்படி வந்துருக்கீங்க? சொல்லுங்கக்கா. இந்த ஒரு வழி தான். பார்த்து போங்க. ஸோ அவங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நானே கஷ்டப்பட்டு போகிறேன் தம்பி, உயிரை வாங்காதங்க. அங்கே இங்கே 2 பிரதர் வராங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். ஆனால் தண்ணி எப்படி இருக்கு? மலையில வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தண்ணி எப்படி இருக்கு? தண்ணி இந்த முட்டிக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. தண்ணி புயல் என்ன நினைக்கிறீங்க? புயல் நாளை இந்த கரை கிடக்குதான் பண்ண. இந்த வழியாக ஏன் வந்தீங்க? இவ்வளோ தண்ணி இருக்குன்னு தெரியுமில்ல? அந்த தெருக்குலையும் அவ்வளோ தண்ணி தானே இருக்கு. எல்லா தெருக்குலையும் தண்ணி இருக்கு. இல்லை இந்த இடத்துல சபையில் இருந்த தண்ணி அடிச்சு இங்கிட்டு இழுத்து விட்டாங்க. அதனால தான் இவ்வளோ தண்ணி. அங்கிட்ட இருக்க மேலாம் தண்ணியே இல்லை. அங்கிட்டலாம் சொல்லுங்க சார், எப்படி இருக்கு மழை? இந்த மழை நல்லா இருக்கு. ஆனா ஒன்றும் உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை. கவர்மெண்ட் ரொம்ப இதாக இருக்கு, மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மழையிலையும் இந்த புயலிலையும் ஸ்விக்கியில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்விக்கி, சொமேட்டோ, இங்கே ஒரு சொமேட்டோ நண்பர் போகிறாப்புல. ஸோ அந்த மாதிரி வேறு லெவலில் ஸ்விக்கி, சொமேட்டோவில் என்ன மழை அடித்தாலும் புயல் அடித்தாலும் நாங்கள் பிளிங்கிட் எல்லாமே போகிறாங்க பாருங்கள். ஸோ என்ன அடித்தாலும் நாங்கள் எதுக்கு கவலைப்பட மாட்டோம். எங்களோட வேலை, எங்களோட உழைப்பில் நாங்கள் கரெக்டாக இருப்போம்னு சொல்லி உழைக்கிற எல்லா மக்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுற அண்ணன் போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், சிங்கப்பெண் அக்கா வராங்க. அக்கா இந்த மலையில் வந்து நடுவில் மாட்டிக்கிறாங்களா, கரெக்டாக போகிறாங்களா? அக்கா போங்க போயிடுவீங்களா? ஆஃப் ஆகிட்டா? ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே. அது வரைக்கும் தண்ணி இருக்குக்கா. ஸோ அப்படியே இங்கே பாருங்கள் கார் வருது பாருங்கள். ஓரமாக வாங்க, நம்மளை தூக்கிடுவாங்க. கேடு பிரதர், எங்கேருந்து வரீங்க? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பேசுகிற நிலைமையில இருக்கீங்களா? அவர் பேசுகிற நிலைமை இல்லைன்ட்டாப்ல. ஸோ இங்கே ஒரு ஆட்டோ மாட்டிக்கிட்டு பாருங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காப்புல. சைலன்சருக்குள்ள தண்ணி போயிட்டுனா தாங்க ரொம்ப கஷ்டம்.
பாவம். ஆனாலும் அவரோட முயற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்காப்புல பாவம். பெரும்பாலும் இந்த மாதிரி தண்ணி இருக்குன்னா இந்த பக்கம் வராமல் இருக்க ரொம்ப சேஃப்டி தான். ஆனால் என்ன சொல்கிறது, மக்களுக்கு இந்த வழியாக போனால் தான் அவங்களோட இடத்துக்கு போக முடியுமா என்னங்க தெரில, இந்த வழியாக வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு ஆட்டோ மாட்டிக்கிட்டு, இங்கே ஒரு பிரதர் மாட்டிக்கிட்டாப்புல. ஆட்டோ உள்ளெல்லாம் தண்ணி இருக்கு. இங்கே எடுல ஆட்டோ உள்ளெல்லாம் தண்ணி இருக்குது. அங்கே இங்கே பாருங்கள் மக்களே, ஒரு ஆட்டோ மாட்டிக்கிட்டு வசமாக பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாப்புல. நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோம். என்ன தண்ணி இருக்குன்னா வேறு பாதை கிடையாதாண்ணா? வேறு பாதை கிடையாதா உங்களுக்கு? ஓ, எல்லா இடம் தண்ணி தானே? ஆ சரி சரி சரி. யாருமே பராமரிக்க மாட்டாங்க. ஆ ஆ ஆ நான் எங்கேருந்து வரீங்க? டி நகர்லேருந்து வரோண்ணா. நான் டி நகர்லேருந்து இவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் சொன்னாங்க, அதனால் வந்தோம். அது ஏறினா ஒரு ஆஃப் ஆகிடுச்சு வண்டி. ஒரு வாட்டி கிளீன் பண்ணி திருப்பி போட்டோம் வண்டி, அவ்வளோதான். இப்போ திருப்பி இங்கே ஆஃப் ஆகிடுச்சு. 3-4 வாட்டி ஆஃப் ஆகுது வண்டி. மழை நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டமாக சவாரி ஒன்று கூட ஓட்ட முடியல, இதாலேயே ஓட்ட முடியல. இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னா மேற்கு மாம்பழத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே இந்த சைடு எங்கேயுமே போக முடியல. ஃபுல்லாகவே இங்கே ஃபுல்லாகவே தண்ணி ஃபுல்லாகவே கால் முட்டி அளவுக்கு நிரம்பியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கேயே வந்து பேரிகார்டு வச்சு யாரும் உள்ளே போகாத மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்டு ஃபுல்லாகவே நிறைஞ்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே எடுக்க முடியாத அளவில் இருக்குது. இப்போ நம்ம நேரடியாக போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ முட்டி அளவுக்கு இந்த இடத்துல இப்போ தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வெளியே எடுத்துறதுக்காக இங்கே வந்து 2 மோட்டரை வச்சு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள தண்ணி இன்னும் எடுக்க முடியல. எதனாலனா இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்க காரணத்தினால தான். இப்போ கொஞ்சம் நேரம் மழை கொஞ்சம் இல்லை இப்போ நம்ம எடுக்கக்கூடிய டைமில். ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். அங்கே உள்ளே இருக்க எத்தனை வண்டிகள் நிற்குன்னு பார்க்கலாம். பாருங்க மக்களே, ஏதோ ஆற்றுக்குள்ளே போகிற மாதிரி போக போக அப்படியே முட்டுக்கு மேலே தண்ணி வந்துடும் போல். ஸோ ஃபுல்லாகவே நிறஞ்சிருக்கு. இங்கே பார்த்தா இங்கே ஒரு வண்டி நிற்கி கொஞ்சம் இவங்க சுதாரித்து முன்னாடியே எடுத்து கொஞ்சம் மேலே ஏற்றமான பகுதியில் கொண்டு போய் வண்டியை விட்டனால ஒரு சில வண்டிகள் தப்பிச்சுட்டு இந்த ஒரு வண்டி மட்டும் இப்போ ரொம்ப நாள் எடுக்காதனால அப்படி நிற்குதா என்னன்னு தெரில. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நம்ம நேரடியாகவே கேட்கலாம் வாங்க. காலையிலேருந்து இந்த தண்ணி இப்படி தான் இருக்குது. 4 மணி நேரமாக இந்த தண்ணி இருக்குது. நாங்களும் இப்படி தான் இறச்சிட்டே இருக்கோம். இறக்க திருப்பியும் தண்ணி ஏறினே தான் இருக்குது. இந்த ஃப்ளாட்டுக்கு ஒரு நல்ல சுச்சுவேஷன் நீங்கள் தான் சொல்லணும். வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, சிச்சுவேஷன் நான் சொல்ல முடியாது, அதை கவர்மெண்ட் தான் சொல்லணும். சரி, இந்த தண்ணி வந்து இப்போ இவ்வளோ தூரம் இருக்குது இங்கே வந்து. ஆனால் எல்லா வாகனத்தையுமே நீங்கள் எடுத்துட்டீங்க. இது முன்னாடியே சுதாரித்து எடுத்தனால தப்பிச்சிட்டிங்களா? ஆமாம், முன்னாடியே எடுத்தனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். எப்போவுமே இந்த மழையில் இப்படி நாங்கள் மாட்டுறது தான். அதனால் எங்களுக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி போச்சு. லாஸ்ட் இயர் இந்த மலையில் மாட்டி வண்டிலாம் போச்சு. அதனால இந்த தடவை முந்தின நாள் நைட்டே எடுத்து வச்சிட்டோம். பாருங்கள் மக்களே, ஒரு ஆட்டோ வந்து இந்த தண்ணியில் நல்லா மாட்டிக்கிட்டு, ஸோ அதை உதவி பண்ணுறதுக்காக இன்னொரு ஆட்டோக்காரங்க அண்ணா வந்து ஹெல்ப் பண்ணுறாப்புல. ஸோ அதை தான் நீங்கள் நேரடியாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா டி நகர் பக்கத்தில் இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபுல்லாகவே தண்ணி நிரம்புறதா சொல்கிறாங்க. அதை நேரடியாகவே நம்ம பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கலாம். சொல்லுங்கண்ணா, இங்கே தண்ணி அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ தூரம் நிரம்பி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நீங்களே தண்ணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு மேலே இருக்குது.
காலையில் 6 மணிக்கு அடித்த மழை இங்கே நிற்கவே இல்லை. இப்போ ரோடுலேயும் 2 சைடு ரோடு எங்களுக்கு இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி 2 சைடு ரோட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா முட்டிக்காலுக்கு மேலே தண்ணி இருக்குது. அப்போ ரோடு தண்ணியை வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரதுனால நாங்கள் 3 மோட்டார் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். 3 மோட்டார் போட்டு தண்ணி வெளியிலேயே போகல. இப்போ வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சில வீட்டில் ஆல்ரெடி தண்ணி பூந்துடுச்சு. இன்னும் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வீட்டில் ஆல்ரெடி தண்ணி பூந்துடுச்சு. அது வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவாக மோட்டர் வாங்கிட்டே இருக்கோம். அப்போ மழை நிற்காத மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது. கீழ் ஃப்ளோரில் உள்ளவங்கலாம் நாங்கள் வந்து ஜாக்கிரதையாக ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் வந்து லாஸ் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவங்க வச்சிருக்கிற சாமான்லாம் ஒரே நாளில் எடுத்து கடகடன்னு எடுத்து மேலே கொண்டு போக முடியாது. அதனால் அந்த பொருளோட லாஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது இந்த மழை. அவங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டீங்களா முன்கூட்டியே? எல்லா வாகனங்களையும் முன்கூட்டியே எடுக்க முடியல. ஆனால் சில வாகனங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் இங்கே வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. ரோடு பெரிய ரோடு கிடையாது இது. அதனால் வந்து சில வாகனங்கள் ஆல்ரெடி முழுகி தான் இருக்குது. சில வாகனங்கள் வந்து கொஞ்சம் ப்ரோஆக்டிவாக எடுத்து வெளியில் வச்சுருக்கோம். இருந்தாலும் வந்து சில வாகனங்களுக்கு சேதாரம் அதிகமாக தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் எங்களுக்கு வந்து இதில் வந்து சப்போர்ட்டே கிடையாது சார். மெயினாக வந்து பார்த்தா கார்ப்பரேஷன் மக்கள் எம்எல்ஏ எம்பி யார் இருந்தாலும் ஓட்டு கேட்க தான் வராங்க. ஆனால் திரும்பி கூட பார்க்கறது கிடையாது இந்த ஏரியாவில். நான் ஆனால் ஓட்டு கேட்கும்போது 124 வீட்டு ஓட்டு எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நாட் ஈவன் சிங்கிள் ஸ்டெப்பு இருக்கீங்களா செத்தீங்களான்னா கூட வந்து கேட்கறது கிடையாது. அங்கேருந்து வர தண்ணி 4 தெருலேருந்து வர தண்ணி இங்கே உள்ளே வந்து இறங்கி ஒரு மோட்டர் காஸ்ட்டு 3 மோட்டர் 4 மோட்டர் நீங்களே பாருங்கள் இறச்சிட்டு இருக்கோம். எப்படி வந்தால் எங்களுக்கு எப்போ ட்ரைனேஜ் ரெயின் வந்தாலும் இந்த ப்ராப்ளம் கண்டினியூஸாகவே இருந்துருக்கு. எங்களுக்கு ஒருமே பெரிய இதுவாக இருக்குது எங்களுக்கு. இது எல்லாமே உங்களோட சொந்த செலவில் நீங்கள் பண்ணிட்டீங்க? எல்லா அப்பார்ட்மெண்ட் சொந்த செலவு, எங்களோட சொந்த செலவு. ஒரு ரெயின் வந்ததுனாலும் 2.5 லட்சம் ரூபாய் எங்களுக்கு செலவாகுது. இது பீயிங் ஷேர்டு பை அஸ். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் எத்தனை வீடுகள் இருக்கும்? 124 வீடு இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 3 லட்சம் ரூபா எங்களுக்கு வரும் இந்த எக்ஸ்பென்ஸ் மழை வந்துச்சுனாவே. ஏன்னா இது வந்து 4 நாள் அந்த மழை தண்ணி வெளியில் போகிறதுக்கு 4 நாள் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவு மட்டும் இல்லை, நிறைய சுகாதார கேடுகள் நிறையா இருக்குது. அதில் தான் வந்து ரொம்ப வருத்தம். சின்ன குழந்தைகள்லாம் இருக்குது. இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட சம்பு வந்து கீழே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு. இப்போ வந்து இனிமேலுக்கு வந்து நாங்கள் தண்ணியே ஏற்ற முடியாது 2 நாளைக்கு. இப்போ இருக்கிற தண்ணியை வச்சு எல்லாரையும் 2 நாளைக்கு மேனேஜ் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த 2 நாள் கழித்து தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லாரி தண்ணி வாங்கி இல்லை வந்து முனிசிபல் வாட்டர் வந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக அதை வந்து சம்பை க்ளீன் பண்ணிட்டு தான் ஏற்ற முடியும். இப்போ இதனால் எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா குடிக்கிற தண்ணி பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன இடத்த நாங்கள் நேரடியாக பார்க்கலாமா? நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இங்கே ஒரு மோட்டர் சார் இருக்கும். இங்கே ஒரு மோட்ரு போட்டிருக்காங்க. இங்கே ஒரு மோட்டர் போட்டிருக்கோம். ஓகே. இப்போ வந்து இது வந்து ஒரு டிராக்டர் இது என்ன தண்ணி வந்து உங்களுக்கு எங்களுக்கு பாருங்களா ரோடு தண்ணி உள்ளே வருது. இது பெரிய ப்ராப்ளம் எங்களுக்கு. கவர்மெண்ட்டில் நாங்கள் அஃபீஷியல்கிட்ட சொல்லியாச்சு. யாருமே பாருங்க சார் அதை ஃபோட்டோ எடுங்க. இப்போ உள்ளே உள்ள ரோடு தண்ணி மெயினாக உள்ளே வருது. எங்களுக்கு இது எவ்வளோ இறைச்சாலும் எங்களுக்கு வந்து பாருங்கள் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் இங்கே பாருங்கள் சம்ப் வாட்டரில் இங்கே பாருங்களேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களுக்கு சம்பு. இதுதான் மெயின் குடி ஆதாரமே எங்களுக்கு இதுதான். 1-2 மோட்டர் வச்சுருக்கோம். டெய்லி மேலே ஓவர்டேக் ஒரு பிளாங்க் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் இதை பாருங்களேன், நீங்களே இந்த வாட்டரை பாருங்களேன். இதை யார் குழந்தைகள்லாம் இருக்குது எப்படி இதை பண்ண முடியும்? இதை சொல்லுங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவர் வரைக்கும் இருக்காங்க. பாதி வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி வந்துடுச்சு. கவர்மெண்ட்டு சுத்தமாக எந்த வருஷமும் சரி கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக ஏடிஎம்கே டிஎம்கே நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தால் ஈவன் சென்ட்ரல் ஸ்டேட் ஆகட்டும் எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் ஈவன் கவுன்சிலர் கூட இதை வந்து பார்க்கறதே கிடையாது. வீட்டு வரி சொத்து வரி வாட்டர் டேக்ஸ் வரலன்னா கரெக்டாக வந்துடுறாங்க. கரெக்டாக உட்காந்து நாங்களும் அதுவும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். வந்து டேபிள் போட்டு நோட்டீஸ் போர்டில் எழுதி போட்டு யார் வாட்டர் டேக்ஸ் கட்டலையோ யார் வந்து கார்பரேஷன் டேக்ஸ் கட்டலையோ அவங்களாம் தயவு செய்து கட்டுங்க. நாங்கள் அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். என்னதான் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாலும் எங்களுக்கு இது ஒரு தீராத பிரச்சனையாகவே இருந்துட்டு கிட்டத்தட்ட மோர் தென் 15 வருஷமாக இது தீராத பிரச்சனையாகவே இருந்துகிட்ருக்கு. இந்த வீடு சார் இது வந்து சி பிளாக். இது சி பிளாக்கில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பாருங்கள் தண்ணி வாசப்படி வரைக்கும் இப்போ குறைஞ்சிருக்கு தண்ணி. காலம்பரம் உள்ளே பூந்துச்சு. அவங்க பூட்டிட்டு அவங்க பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க, பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிளாக்லேயும் இருக்குது எங்களுக்கு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எவ்ரி இயர் மழை வரும்போதெல்லாம் இந்த மாதிரி வெள்ளம் வருது. 3-4 மோட்டர் வச்சு நாங்கள் வெளியேற்றுறோம் தண்ணியெல்லாம். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதான் வேறு உங்களோட வாகனங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கா? அந்த மாதிரி வண்டிகள் இருக்கு. அப்போ லாஸ்ட் இயர் எல்லா வாகனமும் பாதிக்கப்பட்டு எல்லாரும் இந்த வாட்டி எல்லாத்தையும் வெளில கொண்டு வச்சிருக்கா. சுதாரிச்சிட்டிங்கன்னு சொல்லலாமா? அப்படிதான் சொல்லணும்.